Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Analon Healthcare IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2013ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்ல இருக்காங்க. மேஜரா இந்த கம்பெனி வந்து ஃபார்மா இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்மாசிட்டிக்கல் இன்கிரிடியன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் வெர்டிகல்ஸை 3 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் பார்மாசிட்டிக்கல் இன்கிரிடியன்ட்ஸ், செகண்ட் வெர்டிகல் பாத்தீங்கன்னா ட்ரக் இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா நியூட்ராசிட்டிக்கல் ஆக்டிவ் பார்மாசிட்டிக்கல் இன்கிரிடியன்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து மெடிசன்ஸ், நியூட்ராசிட்டிகல்ஸ், பர்சனல் கேர் அண்ட் அனிமல் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட கஸ்டமர் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக் கஸ்டமர் நீட்ஸுக்கு ஏத்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஹை பியூரிட்டி கெமிக்கல்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்களோட லிஸ்டட் பேர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்பெசிபிக் பிசினஸா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு ட்ரக் மாஸ்டர் ஃபைல் DMF அப்ரூவல் கிடைச்சிருக்கு அண்ட் இது வரைக்கும் 21 DMF குளோபல் அத்தாரிட்டிஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பாத்தீங்கன்னா 65 கமர்ஷியலைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் பைலட் ஸ்டேஜ்ல 28 ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் லெபரட்டரி டெஸ்டிங்ல 49 ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2025ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 105 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூஸ் ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஆக்டிவ் பார்மாசிட்டிக்கல் இன்கிரிடியன்ட்ஸ்ல இருந்து 40.27% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஃபினிஷ்டு டோசேஜ் ஃபார்முலேஷன்ல இருந்து 53.12% அண்ட் நியூட்ராசிட்டிகல்ஸ்ல இருந்து 6.61% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து APIs அண்ட் ஃபினிஷ்டு டோசேஜ் ஃபார்முலேஷன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் சேல்ஸ்ல இருந்து 96.76% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ஓவர்சீஸ் அதாவது எக்ஸ்போர்ட் சேல்ஸ்ல இருந்து 3.24% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மேஜர் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஸ் வந்து இந்தியால இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட் வொர்த், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல 9.66 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாலும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 86 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 91 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த EPSனா என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல EPS பாத்தீங்கன்னா 6.38 ரூபீஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 14.26 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஆக்டிவ் பார்மாசிட்டிக்கல் இன்கிரிடியன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 42.33ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7697 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டர் டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 17.06% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 25.51% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 21.93% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.73 டைம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல.
நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். ஆக்டிவ் பார்மசூட்டிகல் இன்கிரியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது குரோனெக்ஸ் லேப் சயின்சஸ், ஆக்சுவாஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட், அமி ஆர்கானிக்ஸ் அண்ட் சுப்ரியா லைஃப் சயின்சஸ் லிமிடெட். இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல அனலான் ஹெல்த் கேர் கம்பெனி வந்து நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல ஆக்டிவ் பார்மசூட்டிகல்ஸ் இன்கிரியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த இந்தியன் பார்மசூட்டிகல் இண்டஸ்ட்ரியோட ஆனுவல் டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25 ஓட எஸ்டிமேட் படி பார்க்கும்போது 4741 INR பில்லியனை ரீச் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா யூஎஸ் பிரசிடென்டான மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இந்தியால இருந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ற ஃபார்மா ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமான டாக்ஸ் போட்டிருக்காரு. பட் இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூஸ் வந்து இந்தியால இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இந்த நியூஸ் வந்து இந்த கம்பெனியை மேஜரா இம்பாக்ட் பண்ணாதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போறதாகவும் அண்ட் சர்டன் பாரோயிங்ஸை செட்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 26 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 29 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர். ஒரு லாட்டுக்கு 164 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இவங்களோட டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 121.03 crores சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஐபிஓ ரொம்பவே சின்ன ஐபிஓன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 1 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 3. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 70.26% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நம்ம பப்ளிஷ் பண்றேன். ஃபைனலா அனலான் ஹெல்த் கேர் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ஜிஎம்பில ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். யூசுவலா நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னோட டெசிஷனை செகண்ட் டே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஐபிஓஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ஃபண்டை எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.